ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 28 அத்தியாயம் 2 பக்குவம் பெறுதல் மிக உயர்ந்த அன்பு அதன் தொடர்ச்சி. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து புனித பக்திக்கான ஒரு உதாரணத்தை சைதன்ய மகாபிரபு எடுத்து கூறுகிறார். கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்கிறார் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. ஓடும் நதி கடலை நோக்கி இயல்பாக செல்வது போல் பிரபுவின் மகிமைகளை கேட்டவுடன் ஆத்மா உடனடியாக பரமபுருஷரின்பால் ஈர்க்கப்படுகிறது. இது புனித பக்தி தொண்டின் ஆரம்பம். ஹரே கிருஷ்ணா என்ற உச்சாடனத்தின் அதிர்வு எழுந்தவுடன் கிருஷ்ணரின் அணிகலன்கள், நாமம், புகழ், இருப்பிடம், நண்பர்கள் எல்லாம் நம்முள் எழுகின்றன. ஏனெனில் அவர் நம்முள் வீற்றிருக்கிறார். இது கிருஷ்ண உணர்வின் ஆரம்பம். குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தையொட்டி மற்றொன்றை நினைவு கூர்வது என்பது ஒரு சந்தேக சொல்லை கேட்டவுடன் அதையொட்டிய எல்லா தகவல்களும் நினைவிற்கு வருவது போன்றது. அதுபோலவே கிருஷ்ணரின் மகிமைகளை பற்றி கேள்விப்பட்டவுடன் நம் மனம் கிருஷ்ணரின்பால் ஈர்க்கப்பட்டு விடுகிறது. இது புனிதமான கிருஷ்ண உணர்வு எனப்படும். அதன்பின் மனதிற்கு கதி, அதாவது சலனம், அசைவு இல்லை. கோபியர்கள் அந்நிலையில் தான் இருந்தார்கள். கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்டவுடன் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்கள். சிலர் படுத்திருந்தார்கள், சிலர் குடும்ப காரியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள், சிலர் குழந்தைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருஷ்ணரின் குழலோசையை கேட்டவுடன் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கிருஷ்ணரை தேடி ஓடினார்கள். அவர்களது கணவர்கள், சகோதரர்கள், தந்தையர் எல்லாரும் உங்கள் கடமைகளை விட்டுவிட்டு ஏன் ஓடுகிறீர்கள் என்று கேட்டதையும் சட்டை செய்யாமல் அவர்கள் சென்றார்கள். கிருஷ்ணருடன் இணைந்து விட்ட மனத்தை எதாலும் தடுக்க முடியாது. இது புனித பக்தியின் ஆரம்பம். புருஷோத்தமன் என்றால் கிருஷ்ணர். புருஷன் என்ற சொல்லுக்கு அனுபவிப்பவன் என்று பொருள். கட்டுப்பட்ட ஆத்மாக்கள் பொய்யான அனுபவிப்பாளர்கள், நகலான அனுபவிப்பாளர்கள். இந்த பௌதிக உலகில் எல்லா உயிர்வாளிகளும் தம்மை புருஷர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். புருஷன் என்ற சொல்லின் மேலும் சரியான பொருள் ஆண் ஆகும். ஆண் அனுபவிப்பவனாகவும் பெண் அனுபவிக்கப்படுபவராகவும் கருதப்படுகின்றனர். பௌதிக உலகில் ஒருவருக்கு ஆண் உடல் இருந்தாலும் பெண் உடல் இருந்தாலும் எல்லாருக்கும் அனுபவிக்கும் உந்துதல் உள்ளது. எனவே எல்லாரும் புருஷர், அனுபவிப்பாளர் ஆகிறார்கள். ஆனால் உண்மையில் உன்னதமான பிரபு ஒருவரே புருஷர். உயிர்வாளிகளாகிய நாம் அவரது சக்தி. அவர் உன்னத அனுபவிப்பாளர். நாம் புருஷர் அல்ல. சக்திகள் அனுபவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. நாம் சக்திகளாகியால் பரம்பொருளின் கருவிகள். புருஷோத்தமன் என்பவர் பரம்பொருளான கிருஷ்ணரே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளிடம் நாம் புனிதமான பக்தி செலுத்தும் போது நம்மை எதிர்ப்படும் தடைகள் நீங்கி விடுகின்றன. அப்போது கலப்பற்ற கிருஷ்ண உணர்வு ஏற்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் பேராவலோ உள்நோக்கமோ இருப்பதில்லை. மற்றெல்லா வகையான வழிபாடுகளிலும் உள்நோக்கம் இருக்கும். ஒருவருக்கு முக்தி வேண்டும், இன்னொருவருக்கு லௌகீக லாபங்கள் வேண்டும். ஒருவர் உயர் கிரகம் ஒன்றுக்கு செல்ல விரும்புகிறார், மற்றொருவர் கிருஷ்ணலோகம் செல்ல விரும்புகிறார் இத்தியாதி. புனிதமான பக்தனுக்கு இத்தகைய ஆசைகள் கிடையாது. புனிதமான பக்தன் கிருஷ்ணரின் உயரிய இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட ஆசைப்பட மாட்டான். அவன் நிச்சயம் அங்கு செல்வான். ஆனால் அவன் அதற்காக ஆசைப்படுவதில்லை. தன்னை முழுவதுமாக கிருஷ்ண சேவையில் அர்ப்பணித்துக் கொள்வதை மட்டுமே அவன் விரும்புகிறான். பல வகையான முக்திகள் உள்ளன. ஷாலோக்கிய முக்தி என்பது பிரபு வசிக்கும் அதே கிரகத்தில் வசிப்பது. வைகுண்ட கிரகத்தில் வசிப்பவர்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் வசிக்கும் அதே கிரகத்தில் வசிக்கிறார்கள். ஷாஷ்டி முக்தி என்பது நாராயணரை போன்று எல்லா செழிப்பையும் பெற்றிருப்பது. முக்தியடைந்த ஆத்மா நாராயணரை போலவே 4 கைகளுடனும் 4 சின்னங்களுடனும் அதே அங்க அமைப்புகள், அதே செழிப்பு, அதே அணிகலன்கள், அதே மாளிகைகளுடன் காட்சியளிக்கிறான். ஷாருக்கிய முக்தி என்பது அதே வடிவத்தையும் லட்சணங்களையும் பெற்றிருப்பது. சாமீபிய முக்தி என்பது பிரபுவிடமிருந்து விலகி இருக்காமல் எப்போதும் அவரின் அருகிலேயே இருப்பது. உதாரணத்திற்கு நீங்களும் நானும் பக்கத்தில் அமர்ந்திருப்பது போல். எனினும் கலப்பற்ற பக்தியுடையவர்கள் இவ்வகையான முக்தியை விரும்புவதில்லை. அவர்கள் எப்போதும்
கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டிருப்பதையே விரும்புவார்கள். எவ்வித முக்தியிலும் அவர்களுக்கு அக்கறை இல்லை. உண்மையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் பிரபுவின் தொடர்பை நிச்சயமாக பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்காக ஆசைப்படுவதில்லை. அவர்களின் ஆசை எல்லாம் கடவுளுக்கு பரமான பக்தி தொண்டு செலுத்துவதுதான். பிரபுவிடமிருந்து எவ்விதமான வரங்களையோ நன்மைகளையோ எதிர்பாராத பக்தன் பக்தி தொண்டின் உயர் பக்குவ நிலையை, அதாவது கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்கிறான். பிரகலாத மகாராஜாவுக்கு அவர் விரும்பிய எதுவும் கிடைத்திருக்கும். ஆனால் அவர், பிரபுவே, நான் உமது நித்திய சேவகன், உமக்கு சேவை செய்ய வேண்டியது என் கடமை. அப்படி இருக்க உம்மிடமிருந்து வரம் எதையும் நான் பெறுவது எப்படி? அப்போது நான் உமது சேவகனாக இருக்க மாட்டேன், ஒரு வியாபாரியாக இருப்பேன் என்று கூறினார். அவர் அவ்வாறு பதிலுரைத்தார். அது புனிதமடைந்தவரின் லட்சணம். கிருஷ்ணர் மிகுந்த கருணையுடையவர். ஆதலால் பக்தனின் எல்லா விருப்பங்களையும், அவை லௌகிக லாபங்களானாலும், பூர்த்தி செய்கிறார். பக்தனின் உள்மனத்தின் விருப்பத்தையும் அவர் பூர்த்தி செய்கிறார். ஆனால் பக்தி யோகத்தின் உயர்ந்த சிறப்பு என்னவென்றால், ஒரு புனித பக்தன் கடவுள் அளிக்க முன்வரும் முக்தி நிலைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.